உண்மையிலே சண்முக தொடர் வந்து ஒரு சரியான எனக்கு படுது. ஆனால் வேறு வழியில் கூட்டணிக்காக அங்கங்கே திரும்ப திரும்ப ஒரு டச்சிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படி இப்படி ஒரு வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. வேறு வழியில் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்குறாரு. திரும்ப இதை விட்டால் வேறு குட்டிச்சோறு நமக்கு இல்லையேன்ற மாதிரி எண்ணம் போல இருக்கு அவருக்கு. அதனால் அங்கங்கே டச்சிங்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு அப்படி அப்படி ஒரு வார்த்தையை தூண்டிட்டு கேள்விகள்லாம் சரியாக தான் கேட்குறாரு. அவர் கேட்ட கேள்வியெல்லாம் உண்மையிலே எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அது காசா கிராண்டெல்லாம் இடிக்காமல் ஏன் ஏழைகள் இடத்த இடிக்கிறீங்க, இப்படியான கேள்விகள்லாம் வந்துட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த கேள்விகளை வந்து இதுக்கு முன்னாடி கேட்டதுன்னா நாம் தமிழர் கட்சி கேட்டிருக்கு. வேறு யாராவது கேட்டிருக்காங்களா? அந்த இடத்துக்கு போகிறாரு, இடிச்சிட்டு யாருக்கிட்ட இடித்தவங்கக்கிட்டே கோரிக்கை வைக்கிறாரு திருமாவளவன். இடிப்பதற்கு முன்னே ஆளுங்கட்சியில் இருக்குங்க கூட்டம். இடிக்கிறதுக்கு முன்னாடி போய் தடுக்கணும். அதை மீறி தான் நீ போகணும், இல்லைன்னா கூட்டணி பேசு. என் மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லா உழைக்கும் மக்களும் இருக்கிறாங்க, அது குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்னு இல்லை, எல்லா மக்களும் தான் இருக்காங்க. உழைக்கும் மக்கள், நான் பொறுப்பாளி, தாண்டி தான் நீங்கள் வரணும். இல்லைன்னா அந்த பக்கம் தான் அந்த கரைக்கு அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், காசாக்குறாண்டா, அதை இடிச்சிட்டு இங்கே வாங்க சொல்லணுமா இல்லையா?